ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். நான் அதுக்குண்டான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 4 பட்டை 5 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தனியா தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன். சின்ன வெங்காயம் ஒரு கப் உரிச்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பை வச்சுக்கலாம். கடாய் அதில் வச்சுருக்கேன். அது காயிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடாய் காஞ்சிடுச்சு. 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கலாம். இப்போது நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. நல்லா பழமாக இருக்குது பாருங்கள் வெங்காயம்லாம். கொஞ்சமாக மிளகு போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் போடுறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போடுறேன். இதெல்லாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கலர் அப்படியே மாறிடும். இதெல்லாம் நம்ம சிறுதிலேயே வச்சு நல்லா இப்படி வதக்கிக்கலாம். இப்போ நான் இதில் கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. அந்த சூட்டிலே அது இதாகிடும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். மசாலாலாம் அரைச்சி இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நான் இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். அடுப்பில் காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ 1 கப்பு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்களா, இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நான் இப்போ மசாலா அரைச்சிக்கிறேன். மசாலா அரைச்சி வச்சுட்டு மிக்ஸி கலந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் போட்டுக்கலாம். நான் சிக்கன் போடுறேன். நான் 1/2 கிலோ சிக்கன் இதில் யூஸ் பண்ணுறேன். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டேன். நான் 1 ஸ்பூன் மஞ்சள் போடுறேன். ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக தனியா மிளகாய்த்தூள் போடுறேன். நம்ம அதில் காரம் போட்டுருக்கோம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அது போட போகிறேன். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா வதங்கியிருக்குது. இப்போ நம்ம மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்ச மசாலாவை நான் அதில் போடுறேன். இந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் நான் இதில் ஊற்றுறேன். நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா கொதிக்குது. அது நல்லா வேகட்டும். நம்ம மூடி தட்டு வச்சிடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா கொதிக்குது. நல்லா வெந்து வந்துட்டு இப்போது பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு சின்ன பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டேன். நான் கலக்கி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். கொத்தமல்லி போடுறேன். 2 போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து மசாலா, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நான் எல்லாம் செக் பண்ணிக்கிறேன். நீங்களும் செய்யும் போது ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சிப்போ. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சிக்கன் கபாப் ரெடியாக இருக்குது. சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது. எப்படி தயிர் ரெடியாக இருக்குது. நான் வெள்ளை சாப்பாடு போடுறேன். சாதம் சூடாக இருக்குது. அதில் நான் சிக்கன் கிரேவி போடுறேன். எச்சி ஊறுது. பார்க்கும்போதே எச்சி ஊறுது. நல்லாயிருக்கு. எப்படி தயிர் வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது.
சிக்கன் அப்படியே வெந்திருக்கு. கபாபும் வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.